இந்த சீரிஸோட பார்ட் 19 வீடியோ மற்ற பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக நம்ம உரகாமி ஒரு சைக்கோ கில்லர். நம்ம எல்லாத்துக்கும் எப்படி பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறது ஒரு ஹாபியோ, அதே மாதிரி நம்ம உரகாமிக்கு கொல்றது ஒரு ஹாபி. நம்ம உரகாமிக்கும் பேரசைட்டுக்கும் வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துக்குமே நடுவில் ஒரு கோடு தான். கோட்டுக்கு இந்த பக்கம் பேரசைட் அவங்க சாப்பிட்றதுக்காக கொலை பண்ணுறாங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம உரகாமி சும்மா ஃபன்னுக்காக கொலை பண்ணிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வருஷமாக கொலை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கேஸ்லையும் மாட்டல. பிகாஸ் அவன் பண்ணுற கொலையை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் நம்ம காணா மாதிரி அவனுக்கும் பேரசைட் இருக்கிற சிக்னல் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இது என்ன சிக்னல், ரொம்ப புதுசாக இருக்கே, நம்ம இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை, அதாவது அந்த பேரசைட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவன் போனது நம்ம ஹிரகாவா குரூப்போட டைனிங் ஏரியா. அங்கே பேரசைட் கொண்டுட்டு அந்த பாடியை க்ளீன் பண்ணாமையே போயிடுச்சு. அப்போ நம்ம உரகாமி அதை பார்த்துட்டு, கொலை பண்ணுறதா பண்ணுறீங்க, அதை ஏன்டா இப்படி அரைவரையாக பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக பண்ண மாட்டீங்களா சின்ன பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை தொட்டுட்டு அவன் கிளம்பும் போது கரெக்டாக அவனை போலீஸ் வந்து பிடிச்சிட்றாங்க. இந்த பக்கம் இருந்து நம்ம ஹிராமா நம்ம உரகாமியை பார்த்து, டி என்னடா சின்னி உன்னை ஏன்டி இவ்வளோ நேரம் உத்து பார்த்துட்டு இருக்க, அவன் பேரசைட்டா இல்லையா, உண்மையை சொல்கிறா. ஓ அதுவா, நான் இவனை பார்த்துட்டு நான் மெயின் மருந்து வேறு ஏதாவது யோசிக்க வச்சிட்டேன், அவன் மனுஷன்தான் பேரசைட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் அன்னைக்கு ஈவினிங் நம்ம ஹிராமா சினிச்சியோட அப்பா கிட்ட இந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஹோட்டல்லே தங்குங்க, அப்படி உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் ஆளுங்க யாரோ ஒருத்தவங்க கூட வருவாங்க, அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சினிச்சியோட அப்பா சரின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே போயிடுறாரு. அப்போ நம்ம சினிச்சி ஹிராமாவை பார்த்து, சார் அந்த குழந்தைய என்ன சார் பண்ணீங்க, அது இன்னும் டெஸ்டிங்கில் தான்ப்பா இருக்குது, ஒரு பேராசைட்டு வளர்த்துனது இல்லையா, அது மனுஷனா இல்லை பேராசைட்டான்னு கண்டுபிடிக்க வேண்டாமா, அப்போ அது மனுஷ குழந்தைய என்ன சார் பண்ணுவீங்க, என்ன பண்ணுறது, நம்ம குழந்தைக்கு அப்பா தான் கொண்டு போய் விடணும். ஆமாம், நீங்கள் இவ்வளோ அக்கறைப்படுற, உனக்கு தம்மியாக்கு ஏதாவது லிங்க் இருக்கா, அப்படி லிங்க் இருந்து மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் அவனை உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுறவட்டா அப்படின்னு சொல்லிட்டு சினிச்சியை பயமுறுத்திடுறாரு. நம்ம சினிச்சி தம்மியை இறந்ததுக்கு ரொம்ப கில்ட்டாகி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஏன்னா அவனோட ஹார்ட்டில் ஒரு ஹோலாக இருந்தது, அதைய அடைக்கிறதுக்கு நம்ம தம்மியாக தான் ஒரு துருப்புச்சீட்டாக இது இருந்திருக்கா. அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரணும் சொன்ன தம்மியா என்ன சொல்ல வரான்னு கேட்காம ஆட்டிடியூட் காட்டினதுனால அவன் கில்ட்டோட உச்சத்துக்கே போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் பேராசைட்டை மொத்தமாக ஊர்லேருந்து அழிக்கிறதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த மீட்டிங்கில் இருந்த ஒருத்தர், ஹிராமா சார் உங்களோட கமெண்ட் கீழே நான் வேலை செய்யணும் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்ட்டையா தம்பி, நானே சப் இன்ஸ்பெக்டர் தான்ப்பா சார், இந்த ஆப்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் தான் இந்த ஆப்ரேஷனோட ஹெட்டு, என்ன சொல்கிறீங்க, அப்போ இவங்க டீமோட ஹெட்டு, ஆமாம் ஹிராமா நீங்கள் தான் இந்த மிஷினை நடத்தி வைக்கணும், நீங்கள் தான் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹிராமா இவர் யார் அப்படின்னு கேட்க, சார் இவர் தான் அட்டாக் நடக்க போகிற கிரவுண்ட் ஃபோர்ஸோட கமாண்டர் யமாகிஷி. அப்போ நம்ம ஹிராமா, சார் இன்னொரு ரிக்வஸ்ட் சார், போன கேஸுக்கு ஹெல்ப் பண்ண அந்த உரகாமியை இந்த கேஸுக்கு கூப்பிட்டு வரட்டுமா சார். அப்போ யமகாமி, சார் அவன்லாம் கொலகார சார், அவனை வச்சுட்டு நம்ம என்ன சார் பண்ணுறது, நம்ம மனுஷங்க பிடிக்க போகிறதில்ல சார், நம்ம மிருகங்களை பிடிக்க போகிறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிரகாவா குரூப்காரங்க நேற்று நைட்டு 3 பேர் வெளியே போனானவ, அண்டு தம்மியா, இவங்க 4 பேருமே மிஸ்ஸிங்காக இருக்காங்க. பார்க்கு பக்கத்தில் ஒரு டெட் பாடி இருக்குன்னு நினைக்கிறேன், அநேகமாக அது தம்மியாவாக தான் இருக்கும். ஆனால் இவங்க 3 பேர்த்துக்கு என்ன கவர்மெண்ட்டு ஏதோ பெருசாக நம்மளை அழிக்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல நம்ம சினிச்சி ஸ்கூலுக்கு கிளம்பி போகிற வழியில் அவன் ஆள் பார்த்து, இந்த லீவானல அதுக்கான நோட்ஸ் வச்சுக்க அப்படின்னு கொடுக்க, நம்ம முரணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம சினிச்சியை கலாச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். ஆனால் சினிச்சியோட மனசில் அந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து அவனுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே அவனுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கு சாயந்தரம் எப்பவும் போல் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம சினிச்சியோட கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பும்போது அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஹிராமா வந்து நிற்கிறார். இவங்க 2 பேரும் அவர் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு அவரை கண்டுக்காமல் போகும்போது கரெக்டாக ஹிராமா, தம்பி இந்த போரில் நம்ம ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது, ஆனால் சண்டை செய்யும், எனக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது, அதை நான் என்னன்னு தான் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும் அப்படின்னு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு போய் நிற்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம எவகிச்சு, ஓ சார் நீங்கள் சொன்ன அந்த ஹைஸ்கூல் பையன் இவன் தானா, தம்பி உட்காரு, சரி உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா அவங்களை எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு. சார் நம்ம ஏன் சார் இந்த ஃப்ளேம் த்ரோவரை யூஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளேம் த்ரோவரா நீ சொல்கிற ஐடியா
நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த பேராசைட் ஒன்றுக்குள்ளே 4-5 பேராசைட் இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு ஹார்ட் தானே, அந்த ஹார்ட்டை தான் எய்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆர்மி மொத்தத்தையும் நம்ம ஹிரோஷிமாவோட பில்டிங் முன்னாடி எல்லாத்தையுமே இறக்கிட்டு நம்ம தம்மியா தான் இந்த மேயரை பற்றி நம்ம சினிச்சு கிட்ட சொல்ல வந்திருப்பான். ஆனால் அது சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் இறந்து போயிட்டா. பில்டிங்குள்ளே இருந்து வெளியே வரவங்க மனுஷங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கேனிங் மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பில்டிங்கை சுற்றி முன்னாடி பின்னாடி மேலே கீழே அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஆர்மி ஆஃபீஸ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாருங்க. அந்த பில்டிங்குள்ளே ஒரு பெரிய எமர்ஜென்சி நடக்க போகுது மக்களே, அதனால் எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கேதர் ஆகுங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கேதர் ஆக வைக்கிறானுங்க. இது எல்லாத்தையுமே அந்த பேராசைட்ஸ் இருந்து மேலே பார்த்துட்டு கீழே இறங்கி வருது. நம்ம தம்மியா சொன்ன மேயர் இவர் தான். இங்கே பாருங்கள், நான் ஏன் முன்னாடி போகணும், எனக்கு ஏன் உயிர் முக்கியம் இல்லை, எனக்கு மக்கள் உயிர் தான் முக்கியம், நீங்கள் எல்லாருமே முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசானவங்க, குழந்தைங்க, பொம்பளைங்க எல்லாத்தையும் முன்னாடி அனுப்புகிறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹிராமா உரகாமையை கூட்டிகிட்டு வந்துட்டு பாரு இந்த பேராசைட் ஏதாவது ஃபீல் ஆகுதா பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம சினிச்சி உள்ளே வந்தோடனே சினிச்சியை பார்க்க சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக சினிச்சிக்கு ஒன்றும் தான் ஃபீல் ஆகாது. அவன் பேன்னு பார்த்துட்டு மிகி ஏதாவது ஒன்றால் பண்ண முடியுமா, நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம்டா, கிட்ட போனால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சோட ஆளை வந்துட்டு அனுப்புகிறாங்க, ஒரு 7 பேரா. அவங்க வந்து அந்த ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது எல்லாருமே மனுஷங்க தான். அடுத்தடுத்து பேட்சாக இறக்கிட்டு இருக்கும்போது ஒரு பேட்சில் ஸ்கேன் பண்ணால் உடம்பு போட்டிருக்கு, தலையக்கான். அப்போ நம்ம ஏமாகிச்சி பக்கத்தில் இருக்கவங்கிட்ட வாத்தியாரு ஃபர்ஸ்ட் மாறிடு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எப்படி அந்த பேராசைட் எல்லாத்தையுமே கொண்டானுங்க அப்படின்றத உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் கைஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான அனிமீலாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கை போட்டுருக்கேன். உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன் கைஸ். பாய்.